கடந்த பேட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள்ல வந்து சாதிய படங்கள் வருது. இயக்குனர் திரு மாரி செல்வராஜையா, இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் மீதும் அவர்களும் அதுக்கு அழகான ஒரு எதிர்வினை மாற்று கருத்துக்கள்லாம் வைத்தாங்க. அப்ப ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டது. என்ன கேள்வி முன்வைக்கப்பட்டதுன்னா, நாங்கள் வந்து அழுத்தப்பட்ட எங்களுடைய கொடுமையான வரலாறை சொல்லக்கூடாதா? சாதிய வன்கொடுமையையும், சாதிய அடக்குமுறையையும் நாங்கள் பேசக்கூடாதா? இது எங்களுக்கு உரிமை இல்லையா? இதை யாரும் கேட்க முடியாது. அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்டிப்பா உரிமை உண்டு. இந்த சாதிக்கு மட்டுமல்ல, எந்த சாதிக்குமே, எந்த மனிதனுக்குமே அடக்குமுறை சக மனிதனாலே அது எந்த ஒரு சக்தியாலும் வந்து விட்டது என்றால், அவன் வந்து அதுக்கு எதிராக கிளர்ந்து எழுவது என்பது நீதி, நியாயம். ஆனா நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, காயங்களையே சொல்லிட்டு இருக்காம, நியாயங்களை சொல்லணும். வெறும் காயங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, அது ஏதோ ஒரு 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 சோகமான ஒரு பாடலா மாறிடும். நியாயங்கள், அதுக்கான நீதி வேணும். அதுக்கான திருவள்ளுவர் அழகான ஒரு குறள் வச்சிருக்கிறார். நோய் நாடி, நோய் முதல் நாடி. நம்ம என்ன பண்றோம்? நோயை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். நோய், நோய், நோய். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒரு வைத்தியர் வந்து நோயை பத்தி பேசக்கூடாது. அந்த நோய் எதனால வருது அப்படின்ற அந்த மூல ஆதாரத்தை போய் தேடணும் போயிட்டு. இப்ப சாதி வந்து ஒரு நோய். அந்த நோயினுடைய ஆரிஜின் என்ன? அதனுடைய மூலம் என்ன? இதுதான் வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் சொல்றது அது ஒரு எந்த நோயா இருக்கட்டும், அது சரீர நோயா இருக்கட்டும், சமுதாய நோயா இருக்கட்டும், எந்த நோயா இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது எல்லாத்துக்குமே பொருந்தும். என்ன பொருந்தும்? நோய் நாடி, நோய் முதல் நாடி. முதல்ல போய் நோயினுடைய ரூட் என்னன்னு பாரு, அதனுடைய ஆணிவேர் என்னன்னு பாரு, அதை எடு. அப்ப சாதியை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அதுவுமே வந்து ஒரு சாதிய பிரச்சாரமா மாறிடும். ஏன் சாதி, ஏன் சாதி, ஏன் சாதின்னு சொல்லி அதுவும் ஒரு பிரச்சாரமா மாறிடும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு சாதி பற்றாளனாக, சாதி வெறியராக நம்மளை அடையாளப்படுத்தும். ஒரு சாதியை சார்ந்தவர் அந்த சாதியிலே அவர் மீது சுமத்தப்பட்ட அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளை குறித்து பேசுவதற்கு 100க்கு 200% அவருக்கு நியாயம் இருக்கிறது. ஆனால் நாங்க சொல்றது என்னன்னா, அந்த சாதி கொடுமையை பேசுங்க, சாதி வன்முறையை பேசுங்க, ஆணவ கொலைகளை பத்தி பேசுங்க. அதெல்லாம் வந்து இப்போ ஒரு நோய் வருது. இந்த நோய்க்கினுடைய வந்து வெளிப்பாடு என்ன? இப்போ உதாரணமா வந்து உள்ள ஜலதோஷம் பிடிச்சிருந்தா வெளியே தும்மல், அதுதான் கொலை. ஜலதோஷம் பிடிச்சிருந்தா வெளியே இருமல், அதுதான் வந்து குடிசை கொளுத்துறது. இப்படி அதனுடைய சைடு எஃபெக்ட், ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதி என்ற நோயினுடைய வெளிப்பாடுகள் தான்.